அமெரிக்காவில் இந்திய மாணவர் வெளியேற்றம். அரியானாவைச் சேர்ந்த நபர் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்துள்ளார். இந்திய மாணவர் கைவிலங்கிடப்பட்டு தரையில் மண்டியிட வைத்து கட்டாய வெளியேற்றம். நியூயார்க்கில் அவரது நடத்தை பயணத்துக்கு உகந்ததாக இல்லை. நீதிமன்ற உத்தரவின்படி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார். அமெரிக்கா சீனா இடையே உறுதியான வர்த்தக ஒப்பந்தம். சீனா அமெரிக்காவுக்கு காந்தங்கள், அரிதான தனிமங்களை வழங்கும் என்றும் சீன மாணவர்களுக்கான விசாக்களை அமெரிக்கா அனுமதிக்கும் என்றும் டிரம்ப் அறிவிப்பு. விஜய் மீது தவாக கட்சியினர் புகார். கல்வி விருது நிகழ்ச்சிகளில் மாணவிகளை அனுமதியின்றி தொடுவது போன்ற செயலில் ஈடுபட்டதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது தவாகவினர் புகார். பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டல், சிறுவர்கள் கைது. காஞ்சிபுரம் அருகே பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட பள்ளி சிறுவர்கள் கைது. சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி சிறுவர்கள், இளைஞர்கள் என 3 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பு, இளைஞர்கள் சிறையில் அடைப்பு. சரக்கு கப்பல் விபத்து வழக்கு பதிவு. கொச்சி அருகே சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு. வழக்கில் A1 ஆக கப்பல் உரிமையாளர், A2 ஆக கப்பல் கேப்டன், A3 ஆக கப்பல் குழுவினர் சேர்ப்பு. மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சரக்கு கப்பல் கையாளப்பட்டதாக வழக்கு பதிவு. பச்சிளங்குழந்தையை வீசிக்கொன்ற தாய் கைது. சென்னை நீலாங்கரையில் பிறந்து 43 நாட்களேயான பெண் குழந்தையை 2வது மாடியில் இருந்து வீசிக்கொன்ற கொடூர தாய் கைது. கார் ஓட்டுநர் அருண் பாரதி தம்பதிக்கு கடந்த ஏப்ரல் 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. குழந்தைகளை கவனிக்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்ததால் 2வது மாடியில் இருந்து ஒரு குழந்தையை மட்டும் கீழே வீசியதாக வாக்குமூலம். சிஐடியில் இருந்து ரணில் வெளியேறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறி சென்றுள்ளார். சுமார் 1 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். நாட்டுக்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கெஹலிய ராம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளித்திருந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக முன்னைய அரசாங்கத்தில் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர்.